கேரளா தனது முதல் ஜெனரேட்டிவ் ஏஐ ஆசிரியரை அறிமுகப்படுத்துகிறது. மீட் ஐரிஸ். கல்வியில் புரட்சியை ஏற்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான பாய்ச்சலில் இந்தியாவின் தென் மாநிலமான கேரளா ஐரிஸ் என்ற அதன் முதல் ஏஐ ஆசிரியரை அறிமுகப்படுத்தியுள்ளது. பாரம்பரிய புடவையை அணிந்திருக்கும் ஐரிஸ் ஒரு தொழில்நுட்ப அற்புதம் மட்டுமல்ல, கற்பித்தல் துறையில் புதுமையின் கலங்கரை விளக்கமாகவும் உள்ளது. ஐரிஸ் பிறப்பு. கேரளாவின் தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள கேடிசிடி மேல்நிலைப் பள்ளியில் கடந்த மாதம் ஐரிஸ் வெளியிடப்பட்டது. மேக்கர்லேப்ஸ் எடுடெக் பிரைவேட் லிமிடெட் உடன் இணைந்து உருவாக்கப்பட்டது. ஐரிஸ் வகுப்பறையில் செயற்கை நுண்ணறிவை ஏஐ ஒருங்கிணைப்பதில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை பிரதிபலிக்கிறது. ஆனால் மற்ற ஏஐ கருவிகளிலிருந்து ஐரிஸை வேறுபடுத்துவது எது? விவரங்களை ஆராய்வோம். ஐரிஸ் முன்னோடி. ஜெனரேட்டிவ் ஏஐ பள்ளி ஆசிரியர். ஐரிஸ் கேரளாவை மட்டுமல்ல, இந்தியாவின் முதல் ஏஐ பள்ளி ஆசிரியர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். அவரது வருகை மாணவர்களிடையே ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் தூண்டியுள்ளது. அவர்கள் இப்போது ஏஐ இயங்கும் கல்வியாளரிடமிருந்து கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். பன்மொழி மற்றும் அறிவு நிறைந்த ஐரிஸ் சாதாரண சாட்போட் அல்ல. அவர் 3 மொழிகளில் சரளமாக உரையாட முடியும் மற்றும் பெரும்பாலான தானியங்கு கற்பித்தல் கருவிகளை காட்டிலும் பரந்த அறிவு தளத்தை கொண்டுள்ளார். சாட் போன்ற புரோகிராம்களைப் போலவே ஜெனரேட்டிவ் ஏஐ மூலம் இயக்கப்படுகிறது. ஐரிஸ் ஆர்வமுள்ள மனதுகளால் எழுப்பப்படும் சிக்கலான கேள்விகளைச் சமாளிக்க முடியும். நெறிமுறை எல்லைகள். சில ஏஐ அமைப்புகளைப் போலல்லாமல் பொருத்தமற்ற உள்ளடக்கத்தை தவிர்க்க ஐரிஸ் நுட்பமாக பயிற்றுவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள், பாலியல் மற்றும் வன்முறை போன்ற உணர்ச்சிகரமான தலைப்புகளைப் பற்றி விவாதிப்பதை அவள் தவிர்க்கிறாள். அவளுடைய நோக்கம் கற்றலை மேம்படுத்துவதே தவிர சர்ச்சைக்குரிய பிரதேசத்திற்குள் நுழைவது அல்ல. ஐரிஸ் எப்படி வேலை செய்கிறது? மனிதாபிமான தொடர்பு. மனித பயிற்றுவிப்பாளரின் அரவணைப்பை பிரதிபலிக்கும் வகையில் கருவிழி பெண் குரலில் மாணவர்களுடன் தொடர்பு கொள்கிறது. அவளுடைய தோற்றம் மற்றும் பழக்கவழக்கங்கள் ஒரு பரிச்சய உணர்வை உருவாக்குகின்றன. இருப்பினும் அவள் உணர்ச்சி ரீதியாக பிரிக்கப்படுகிறாள். வரம்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள். மனித பதில்களுக்கு இணையான பதில்களை ஐரிஸ் உருவாக்கும் அதே வேளையில் அவளது மாணவர்களிடம் உணர்ச்சிபூர்வமான முதலீடு இல்லை. அவளுடைய திறன்கள் பரந்தவை, ஆனால் அவளால் தனிப்பட்ட மாணவர்களை அடையாளம் காண முடியாது. மேக்கர்லேப்ஸின் தலைமை நிர்வாக அதிகாரி ஹரி சாகர், ஏஐ உடன் சாத்தியங்கள் எல்லையற்றவை என்று பொருத்தமாக கூறுகிறார். கல்வியின் எதிர்காலம். 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களைக் கொண்ட கேடிசிடி மேல்நிலைப் பள்ளி ஐரிஸின் தாக்கத்தை நேரில் கண்டது. அவரது இருப்பு ஆர்வத்தை தூண்டியது, திறன் மேம்பாட்டை ஊக்குவித்தது மற்றும் புதிய கல்வி எல்லைகளுக்கு கதவுகளை திறந்தது. இந்த வெற்றியால் ஈர்க்கப்பட்டு வரவிருக்கும் கல்வி அமர்வுகளில் அதிக ஏஐ ஆசிரியர்களை நியமிக்க பள்ளி திட்டமிட்டுள்ளது. ஐரிஸ் ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, அவள் மாற்றத்திற்கான ஊக்கியாக இருக்கிறாள். கல்விக்கான இந்த புதுமையான அணுகுமுறையை கேரளா முன்னோடியாக கொண்டு வருவதால் கற்பித்தல் மற்றும் கற்றலின் எல்லைகள் மறுவடிவமைக்கப்படுகின்றன. ஏஐ மற்றும் மனித ஒத்துழைப்பு ஆகியவை வகுப்பறை அனுபவத்தை மறுவரையறை செய்யும் எதிர்காலம் அற்புதமான வாய்ப்புகளை கொண்டுள்ளது. எனவே அடுத்த முறை நீங்கள் கேரள வகுப்பறைக்குள் நுழையும் போது ஐரிஸ் உங்களை புன்னகையுடன் வரவேற்றால் ஆச்சரியப்பட வேண்டாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு நேரத்தில் ஒரு வழிமுறையாக கல்வி விதிகளை மீண்டும் எழுதுகிறார். ஒளி வீசும் நட்சத்திரம்.